வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கே தமிழ் டெக் சேனல். இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ ஒரு வேறு லெவலில் அன்பாக்சிங் வீடியோ தான் இருக்க போகுது. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா iPhone 12 Pro. ஸோ iPhone 12 Pro வந்து நான் ஆர்டர் பண்ணி லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணேன். இப்போ ஆல்ரெடி என் கையில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், iPhone 12 Pro இப்போ என் கையில் இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ ஃபுல்லாகவே. ஸோ இது இந்த வீடியோவில் நான் என்னோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த iPhone 12 Pro பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக லேட்டர் ஆன் ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ வீடியோஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் எல்லா டெஸ்ட் நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும். புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று தாங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ வாங்க இன்றைக்கி iPhone 12 Proவோட அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் iPhone 12 Pro. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸை எப்படி இருக்கும்போது பார்த்துருவோம். பிகாஸ் பாக்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது பழைய பாக்ஸோட கம்பேர் பண்ணால். ஸோ பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைஸ். ஆப்வியஸாக தெரியுது சைஸ் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சைஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். சும்மா ஒரு ஒரு நாவல் புக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சைஸில் தான் இருக்குது. அவ்வளோ சின்னதாகிடுச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் iPhones ஆல்ரெடி பாய்ச்சிட்டேன். ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது கம்பேர் பண்ணி. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இது iPhone 12 Pro இங்கே இருக்குது. நான் iPhone 8 எடுக்கிறேன்னு. இது iPhone 8, இது iPhone 10. ஸோ நீங்கள் பாக்ஸோட சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்களே பாருங்கள் பாக்ஸ் சைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு. ஸோ இப்போ பார்க்குறீங்கன்னா iPhone 8ஓட பாக்ஸு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருக்குது பாக்ஸ் சைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பாக்ஸ் சைஸ் சின்னதாக இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ், த மெயின் ரீசன் பாக்ஸ் சைஸ் ஏன் சின்னதாக இருக்குன்னா, பிகாஸ் இப்போ ஆப்பிள் அவங்க இந்த ஆப்பிள் ஐஃபோன் லான்ச் பண்ணுற ஈவெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, லைக் இதோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் தான் பாக்ஸோட சைஸ். ஸோ தேவையில்லாத ஜாமெலாம் வைக்காமல் எது முக்கியமோ அந்த ஜாமான் மட்டும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூ ஜாமான் இதில் இல்லை. நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் என்னென்ன ஜாமான்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே இது எனக்கு நான் வாங்கின மாடல் பார்த்தீங்கன்னா iPhone 12 Pro Pacific Blue 128 GB. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்னாலே அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஏன்னா அதோட அந்த பிளாஸ்டிக் பிரிக்கிறது செம்ம ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் முதல்ல அதை திறக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். இவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டாங்க பாருங்கள். ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ் அழகாக எடுத்து ஒருத்தர் வச்சுருவோம். ஓகே, இப்போ வாங்க திறப்போம் ஐஃபோனு. வாவ், செம்ம, வேறு லெவல். உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவல். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் iPhone 12 Pro எப்படி இருக்குன்னு. ஸோ பசிபிக் ப்ளூ கலர். ஸோ ஃபோன் எடுப்போம். அழகாக பாருங்கள், இது எடுக்கிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அழகாக எடுத்துகிட்டு ஓகே ஃபோன் இங்கே வச்சுருவோம் சைட்டில். உள்ளுக்கு என்ன இருக்குது பார்த்துடலாம். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபியூ ஜாமா இதில் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி சார்ஜர் இல்லை இதில். ஏன்னா பிகாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா iPhone 10, iPhone 11, iPhone SE எல்லா ஐஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் சார்ஜிங் இல்லை. ஸோ அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைட்னிங் டு USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அஸ்யூமிங் உங்களுக்கு ஆல்ரெடி USB-C அடாப்டர் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஆப்பிளோட கார்ட்ஸ். ஸோ இப்போ சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்தியோட கார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சைஸ் இவ்வளோ பெருசு இருக்கும் ஆப்பிளோட கார்ட்ஸே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. மெயின் முக்கியமான இன்ஃபார்ம் இது தான் இருக்குது. ஸோ இப்போ முந்தி 2 ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், இப்போ ஒரே ஒரு ஸ்டிக்கரோட முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் சிம் இஜெக்டட் டூல் இருக்குது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது இருக்குது. ஏன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் சின்ன கைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஐஃபோனுக்காக.
எல்லாமே சின்னதாக ஆக்கிட்டாங்க ரெடியூசர். ஸோ இது வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் குறைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 3 ஜாமா தான் பாக்ஸ் உங்களுக்கு, வேறு எதுவுமே இல்லை பேசிக்கலி. ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்மளோட செல்லாக்குட்டியே எடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செல்லாக்குட்டி, நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ அகெயின் இந்த பிளாஸ்டிக்கை பிரிப்போம். வாவ், செம்ம செம்ம சூப்பர். பிளாஸ்டிக் பிரிக்கிறப்ப செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட iPhone 12 Pro அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதில் கையில் பிடிக்கிறப்ப சொல்லணும், உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கு வேறு லெவலில் இருக்குது. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி iPhone 10 பாய்ச்சேன். ஸோ iPhone 10க்கு அப்புறம் இங்கே ஸ்விட்ச் பண்ணுறப்ப உண்மையிலே ஒர்த் ஸ்விட்ச் தான் எனக்கு தோணுது. இட்ஸ் ரியலி ஒர்த். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு iPhone 12 Pro. ஸோ இப்போ அடுத்தது வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். டிசைன்ஸ், ஸ்பெக்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் iPhone 12 Pro. ஸோ என் கையில் இருக்குது, இதுதான் iPhone 12 Pro, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த ஃபோனோட டிசைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iPhone 12 Pro டிசைன் பார்த்தோம்னா ஒரே விஷயம் தான் நான் சொல்லி ஆகணும். இந்த டிசைன் உண்மையிலே வேறு லெவலான ஒரு டிசைன். ஏன்னா பேசிக்கலி பிகாஸ் நான் ஆல்ரெடி ஃபியூ இயர்ஸ் ஐஃபோன் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் பார்த்தீங்கன்னா iPhone 4க்கு வந்த iPhone 4லேருந்து iPhone 5s வந்த டிசைன் இருக்குதுல்ல, அதுதான் அந்த 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 ஃபேஸ், அந்த ஆப்பிளோட ஃபேஸ் சொன்னோன்னா எனக்கு லைக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஐஃபோனோட டிசைன்ஸ் ரொம்பவே. ஏன்னா பார்க்க ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் iPhone 10க்கு வந்தப்போ தான் வந்து ஏன் வாங்கினேன்னா பிகாஸ் ஹோம் பட்டன் ரிமூவ் பண்ண நல்லா சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக வாங்கினேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஐஃபோன் வாங்கினேன்னா நான் ஒரு குறிக்கோளே இருந்தேன் ஆக்சுவலி iPhone 10 வாங்குறப்பே. அட்லீஸ்ட் நான் ஐஃபோன் வந்து நான் எப்போ மாற்றுவேன்னா, எப்போ மறுபடியும் ஐஃபோன் டிசைன் மாறுதோ அப்போ தான் நான் மாற்றுவேன். அதனால தான் iPhone 10க்கு அப்புறம் 10s வந்துச்சு, நான் மாற்றலை ஃபோனு. அண்ட் தென் iPhone 11 வந்துச்சு, அப்போயும் நான் மாற்றலை. அண்ட் தென் ஃபைனலி இப்போ iPhone 12 வந்துச்சு அண்ட் iPhone 12 Pro நான் எடுத்திருக்கேன். ஸோ இது உண்மையிலே ஒரு வாய்ஸான டிசிஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கும். வெல், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோன் கண்டிப்பாக வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வெல், டிசைன் பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. த பெஸ்ட் ஐஃபோன் டிசைன் எவர்னு சொல்லுவேன். ஆப்பிள் டிசைன் பண்ணல பெஸ்ட்டான ஐஃபோன் எவர்னா பெஸ்ட்டான ஐஃபோன் டிசைன் இதுதான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு சொல்லணும்னா, ஃபோன் பிடிக்கிறப்ப உண்மையிலே ஒரு வேறு லெவலான ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபோன் பிடிக்கிறப்பே ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. பிகாஸ் த ரீசன் ஏன் கேட்டிங்கன்னா, இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அதனால வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறப்ப, கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் என்ன சொல், அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறனால ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அந்த க்ரிப் பாய்க்கிறதுக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் இதில் நான் ஒன்று சொல்லணும்னா, டிசைனில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சர்ஃபேஸ்னால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக படம் இந்த ஐஃபோனில். இப்போ அதே நீங்கள் iPhone 12 எடுத்திங்கன்னா, iPhone 12 mini தென் ப்ராபப்ளி உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. பிகாஸ் 12 and 12 miniயில் பார்த்தீங்கன்னா மேட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க சைட்டில். பட் இதில் வந்து அப்படி பண்ணலாம் அவங்க. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டல் சர்ஃபேஸ்னால. ஸோ நீங்கள் பிடிக்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சேன், ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய தெரியுது பாருங்க இங்கே. ஸோ இங்கே நிறைய தெரியுது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆக்சுவலி இங்கே. ஸோ இது ஒரே ஒரு சின்ன குறை தான். இது நான் வாங்குறதுக்கு முன்னாடி படித்தேன் அதை பற்றி. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ மெயின் அதுதான். அண்ட் தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா கலர் வந்து iPhone 12லே, இந்த iPhone 12 சீரீஸில் எனக்கு பிடிச்ச ஒரு கலர்னால் பெசிஃபிக் ப்ளூ ஃபார் ஷுர். ஏன்னா ப்ளூ ஃபேவரட் கலர் ப்ளஸ் பெசிஃபிக் ப்ளூ வேறு லெவலான ஒரு ப்ளூ கலராக இருக்குது. ஸோ இதில் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்னாடி வந்து மேட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி. ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து படாது. ஸோ தேட்ஸ் த குட் பார்ட். மேபி சைட்லேயும் அந்த மாதிரி பச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி ஃபியூச்சர் ஐஃபோன்ஸில் வருதான்னு பார்க்கலாம். பட் ஓவராலாக சொல்லணும்னா ஆப்பிள் லோகோ சென்டராக இருக்குது. iPhone SEயில் பார்த்த மாதிரி தான் சென்டரில் இருக்குது. அண்ட் தென் பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. இந்த கேமரா பற்றி டீட்டெயில் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்கிறேன். அண்ட் சைட்டில் as usual உங்களுக்கு வந்து பவர் பட்டன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பவர் பட்டன் நீங்கள் பார்க்கலாம், இங்கே பவர் பட்டன் இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ மியூட் ஸ்விட்சும் இங்கே இருக்குது. ப்ரொஃபைல் ஸ்விட்ச் இருக்குது, நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன் வேணும்னா. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அண்ட் ஸோ
மைக் பாட் இருக்குது அண்ட் ஆல்சோ லைட்னிங் பாட் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு அண்ட் மேலேயும் இயர்பீஸ் இருக்குது அண்ட் ஐ திங்க் பேசிக்கலி அவ்வளோதான் அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ சிம் கார்ட் ஸ்லாட் இங்கே இருக்குது ஸோ கலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க iPhone 12 ப்ரோ சீரிஸில் ஸோ பேசிக்கலி உங்களுக்கு சில்வர் இருக்குது, கிராஃபைட் இருக்குது, கோல்டு இருக்குது அண்ட் ஆல்சோ பசிபிக் ப்ளூ இருக்குது. ஸோ இந்த கலர் உங்களுக்கு எந்த கலர் சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த iPhone 12 ப்ரோவை. ஸோ ஓவராலாக டிசைன் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா டிசைன் பற்றி ஃபர்ஸ்ட் கிளாஸ், நோ டவுட்ஸ், த பெஸ்ட் டிசைன் எவர். ஸோ இப்போ அடுத்தது இதில் ஸ்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்பேக்ஸ் பற்றி சொல்லணும்னா மொதல் டிஸ்பிளே பற்றி பேசிடுவோம். ஸோ இதில் ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6.1 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே அண்ட் மெயினாக இன்னொரு டிஸ்பிளே பற்றி என்ன சொல்லணும்னா இதோட ப்ரொடெக்ஷன். ஸோ பேசிக்கலி வந்து ஐஃபோன்னாலே வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். லைக் நீங்கள் ஃபோனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் உடஞ்சிரும், இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையாவே இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வராதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இதில் பார்க்குற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து கார்னிங் டீம் கூட ஜாயின் பண்ணி கொலாபரேட் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னாலஜி உருவாக்குறதுக்கு. ஸோ இதோட டெக்னாலஜி பேர் பார்த்தீங்கன்னா சிராமிக் ஷீல்ட். ஸோ அக்கார்டிங் டு ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐஃபோன் டிஸ்பிளே இருக்குல்ல சிராமிக் ஷீல்ட், ஸோ இந்த சிராமிக் ஷீல்ட் மூலிமா உங்களோட ட்ராப் பர்ஃபார்மன்ஸ் 4 டைம்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ விச் இஸ் இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பழைய ஐஃபோன் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு ஒரு ஃபியூ டைம்ஸில் ட்ராப் பண்ணுறேன்னு கிளாஸ் உடஞ்சிரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா மேபி அப் டு லைக் 12 டைம்ஸில் ட்ராப் பண்ண தான் உங்கள் கிளாஸ் உடையும். ஸோ சம்திங் லைக் தட் பேசிக்கலி. ஸோ டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா மெயினாக இது தான் 6.1 இன்ச் பெருசாக இருக்குது. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து என்ன iPhone 10 வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து 5.8 இன்ச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது, ரெட்டினா HD டிஸ்பிளே. ஸோ அதே நான் பக்கத்தில் வச்சேன் இந்த 2 ஃபோனும் ஆக்சுவலி நான் கேட்டால் இது இன்னும் சின்னதாக இருக்குது. பட் இதோட ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கூடியாக இருக்குது. ஸோ இது 6.1 இன்ச் வந்து ஃபுல்லி ஆல்மோஸ்ட் லைக் பெசலர்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஸோ கண்டிப்பாக டிஸ்பிளே வைஸ் கேட்டால் எனக்கு 6.1 இன்ச் குவைட் பிக் அண்ட் நல்லாயிருக்கு பிடிக்கிறதுக்கு. எஸ்பெஷலி என்னோடய கைக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் என்னோடய ரிவ்யூவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஹவுஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லி ஆகணும். இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம் பின்னாடி இருக்கிற கேமராஸ். இந்த iPhone 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி. இந்த 3 கேமரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 3 வந்து 12 மெகா பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் 12 மெகா பிக்சல் ஒயிட் கேமரா, ரெண்டாவது 12 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா அண்ட் மூணாவது 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா அப் டு 2x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே நீங்கள் ப்ரோ மேக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2.5x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை, இன்னும் பவர் ஆன் கூட பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் தான் பவர் ஆன் பண்ணி செட்டப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிவ்யூவில் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் 4வது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. குட்டி அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்சர் இருக்குது பாருங்களேன் கீழே, இதுதான் லைடா ஸ்கேனர். ஸோ இந்த லைடா ஸ்கேனர் வந்து ஆல்ரெடி வந்து நாசா யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி அவங்களோட அந்த மாஸ் அனுப்புகிற வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைடா ஸ்கேனை வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெப்த் இருக்குன்னு. ஸோ இந்த டெக்னாலஜியை வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா உங்களோட நைட் மோட்ஸ். ஸோ பேசிக்கலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேமராஸில் உங்களுக்கு வந்து நைட் மோட் இருக்குது. இன்க்ளூடிங் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. ஸோ இந்த 4 கேமராஸில் உங்களுக்கு வந்து நைட் மோட் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா மிந்தியோட ஐஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரே ஒரு கேமரா அல்ட்ரா ஒயிட்டில் வந்து நைட் மோட் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேமராஸும் நைட் மோட் இருக்குது. அண்ட் இந்த லைடா ஸ்கேனர் மூலிமா நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறப்ப நைட் மோட் எடுக்கிற எஸ்பெஷலி லோ லைட் சிச்சுவேஷனில் எடுக்கிறப்ப ஒரு ஃபோட்டோஸ் ஸோ அந்த டெப்த்தை அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக 6 டைம்ஸ் பெட்டர் ஆட்டோ ஃபோக்கஸாக உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு லோ லைட்லேயே. ஸோ உங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோ பிடிக்கிறப்ப நிறைய லைட்ஸ் உங்களுக்கு போகிறோம். அண்ட் ஸோ உங்கள் சப்ஜெக்ட் வந்து இன்னும் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ ரிவ்யூ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வரப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதில் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கும் இருக்குது. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் ஆல்ரெடி ஐஃபோனில் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இதில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா டால்பி விஷன். ஸோ டால்பி விஷன் எப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஹெச்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க. பட் டால்பி விஷன் என்ன செய்யணும்னா லைக் ஒரு இஃபெக்ட் ஃபில்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன் த ஃபோன் இட் செல்ஃப் உங்களுக்கு வந்து எடிட்டிங்லாம் நீங்கள் செய்யலாம். ஸோ பேசிக்கலி ஒரு மூவிலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக ஃபைனல் கட் ப்ரோ இல்லை அடோபி ப்ரீமியர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் எடிட் பண்ணலாம். லைக் லோ லைட்டில் வீடியோ எடுக்கிறப்ப இருக்கட்டும், எனி ஃபோட்டோஸ் எனி டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் டால்பி விஷன் மூலிமா
கலர்ஸ் கான்ட்ராஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்தது இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்குது. பிகாஸ் இதோட ப்ரொசஸர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் A14 பயோனிக் சிப். ஸோ இதுதான் வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட் எவர் 5 nm ப்ரொசஸர் ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உள்ளுக்கு. ஸோ இந்த ப்ரொசஸரை பற்றி சொல்லணும்னா இதில் நியூரல் என்ஜின் இருக்குது, GPU எல்லாமே உள்ளுக்கு பில்டினாக இருக்குது. அண்ட் வேறு லெவலான இருக்க போது கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணுறேன், கேம்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ எப்படி கிராஃபிக் குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரிவ்யூ வீடியோவில். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்லே தேவையில்ல, ஆப்பிள்னாலே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டெப் ஹையராக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் அதோட ப்ரொசஸரை பற்றி. இப்போ அடுத்தது வந்து இதோட பேட்ரி. ஸோ ஆப்பிள் இந்த ஃபோன் அன்வீல் பண்ணுறப்ப அவங்க வந்து பேட்ரியோட ஸ்பேக்ஸ் அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லலை. அவங்க எப்பவும் ஆப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, போன வருஷம் உள்ள ஐஃபோன்லேருந்து எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் போன வருஷம் ஐஃபோன்னா நீங்கள் 12 hours யூஸ் பண்ண முடியும்னா இந்த ஐஃபோன் என்ன சொல்லுவாங்க 17 hours யூஸ் பண்ண முடியும், சம்திங் லைக் தட். அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க பேட்டரியோட ஸ்பேக்ஸ் பற்றி. பட் தென் iFix என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த iPhone 12 Pro வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஸோ பிரித்து மேய்ஞ்சதில் பார்த்தவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 2815 mAh பேட்டரி, விச் இஸ் டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப குறைவு. மற்ற ஐஃபோன்ஸோட கம்பேர் பண்ணால், விச் இஸ் பழைய ஐஃபோனோட கம்பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப குறைவு. பட் ஸ்டில் ஏன் 2815 யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் ஆப்பிள் என்ன ப்ராமிசிங்காக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த A14 பயோனிக் ஷிப் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் பேட்டரி எஃபிஷியன்சியை சேர்த்து. ஸோ ஈவன் நீங்கள் குறைவான mAh பேட்டரி பாய்ச்சாலும் ஸ்டில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு குறை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஸோ நீங்கள் ஒன் ஹோல் டே நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃபோன் கவலைப்படாமல். கண்டிப்பாக அது ட்ரூவாக இல்லைன்னு எனக்கு தெரியல, ஒன்றும் நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நான் ரிவ்யூ வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இப்போ புதுசாக வந்து ஆப்பிள் வந்து iPhone 12 சீரீஸ்க்காகவே வந்து மேக்ஸேஃப் சார்ஜர்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் தான் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற சார்ஜர் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க பேசிக்லி. ஸோ இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் மூலிமா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் மேலே வச்சிங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கும், ஒயர்லெஸ் சார்ஜிங் அந்த சார்ஜிங் காயில் மூலிமா. பட் தென் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து 179 ringgit நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் வாங்குறதுக்குன்னு. அண்ட் ஸோ இது ஒரு குவைட் எக்ஸ்பென்சிவான ஒரு சார்ஜர் அடாப்டர்னு சொல்லுவேன். ஸோ அதனால் ரொம்ப அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுமான்னு கேட்டால் இப்போதைக்கு அவ்வளோ அவசியம் இல்லை தான் நான் சொல்லுவேன். இருக்கிற சார்ஜர் வச்சு பாய்ச்சிக்கலாம். இப்போ நானே வந்து இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட பழைய ஐஃபோன் சார்ஜர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது, அதுவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் மேபி வாங்க மாட்டேன், பட் ஃபியூச்சரில் வாங்கினேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் அதான் வந்து பேட்டரி பற்றி. இப்போ கடைசி அதில் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நான் பார்க்குற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 128 GB மாடல். ஸோ இதில் மொத்தம் 3 மாதிரி ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஆப்பிள் ஆஃபர் பண்ணுறாங்க, விச் இஸ் 128, 256 அண்ட் 512 GB. ஸோ இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா RM4899 ரிக்கெட்லேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் ஆத்தரைஸ்ட் ரீசேலர் வாங்கலாம், இல்லை ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கலாம். அண்ட் ஆல்சோ டெல்கோஸ் மூலிமா கூட வாங்கலாம். டெல்கோஸ் மூலிமா வாங்குறதா இருந்தால் அதை பற்றி நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். ஸோ அதை லிங்க் கிளிக் பண்ணி அந்த போஸ்ட் நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மேக்ஸிஸில் எடுக்கலாமா, இல்லை செல்கோம், இல்லை மொபைலில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கெஸ் ஸ்பெக்ஸ் பற்றி சொல்லணும் அவ்வளோதான். நான் இன்னும் இது பவர் அப் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட ரிவ்யூ வீடியோவில் ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் வரப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரிவ்யூ வீடியோவில் இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். அண்ட் ஸோ வீடியோ லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ இதை நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோஸை சந்திக்கிறேன். பை கைஸ்.